ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள சிறப்பு வாய்ந்த சுற்றுலாத்தலம் தேக்கடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே. தேக்கடி மட்டும் இல்லாமல் தேக்கடியை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து சுற்றுலாத்தலங்கள் மட்டுமல்லாமல் தேக்கடி செல்லக்கூடிய பாதை என அநேக இடங்களும் செம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்ணுக்கட்டிய தூரம் வர பச்சை பசேல்னு காட்சி தந்து கொண்டிருக்கிறது மட்டும் இல்லாமல் ஜில்லுன்னு சாரல் வீசிக்கிட்டு இருக்கும்போது செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கக்கூடிய டிராவலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. நாம இப்போ டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கிறது எந்த இடம் அப்படின்னா, தேக்கடி அருகே இருக்கக்கூடிய வியூ பாயிண்ட், அதாவது கட்டப்பன வியூ பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம் நண்பர்களே. பலம் பொருந்திய தேக்கடியின் பிரதான சுற்றுலாத்தலம் தேசிய இயற்கை பூங்கா இங்குதான் அமைந்திருக்கிறது. அழகான வாசனை பயிர்கள் விளையக்கூடிய தோட்டப்பண்ணை ஆபிரகாம் ஸ்பைஸ் கார்டன் தேக்கடியிலிருந்து கோட்டயம் செல்லும் சாலையில் தான் அமைந்திருக்கிறது. இந்த சிறப்பு வாய்ந்த சுற்றுலாத்தலம் தேக்கடிக்கு அருகில் இருக்கக்கூடியது சுற்றுலாத்தலங்கள் மட்டுமில்லைங்க. தேக்கடி பகுதியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் பயணம் செய்தால் போதும் மங்களாதேவி கோயில் அப்படின்ட்டு ஒரு ஆலயம் இருக்கு. இந்த கோயிலானது கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 1400 மீட்டர் உயரத்தில் இருக்கு. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க கட்டப்பன வியூ பாயிண்ட் மட்டும் இங்க ஃபேமஸ் இல்லைங்க. மங்களாதேவி கோயிலும் ஒரு சிறப்பான வியூ பாயிண்ட் தான். இந்த கோயிலில் இருந்து சுற்றிலும் உள்ள மலைகள் மற்றும் பள்ளத்தாக்குகள் போன்ற இயற்கை எழில் காட்சிகளை பார்த்து ரசிக்க முடிவது விசேஷம். இந்த தேக்கடி பகுதியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணா போதும் இயற்கை எழில் நிறைந்த முறிக்கடி அப்படிங்கிற சுற்றுலா தலத்துக்கு போய் பார்க்கலாம். அவ்வளவு அழகான இடம். தமிழக அளவில் அறியப்படாத கூட்டம் குறைவான தேக்கடிக்கு அருகே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலா தலம் தான் மந்தான் மேடு என்ற ஒரு சிறு நகரம். சுற்றுலா பயணிகள் ட்ரெக்கிங் போறதுக்கு ஒரு சிறப்பான இடம் தான் இந்த தேக்கடி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். காட்டு ஒற்றையடி பாதைகள் நிரம்பிய மலைப்பாங்கான பிரதேசத்தை இந்த தேக்கடி கொண்டிருப்பதால் மிகவும் சிறப்பு வாய்ந்த சுற்றுலா தலமாக இன்றும் கருதப்பட்டு வருகிறது. இன்னும் ஒரு முக்கியமான பகுதியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, தேக்கடி பகுதியிலிருந்து 18 கிலோமீட்டர் டிராவல் பண்ணா போதும் வண்டி பெரியார் அப்படின்ட்டு ஒரு முக்கியமான சுற்றுலா தலம் இருக்கு. அந்த வண்டி பெரியார் அருகே பெரியார் ஆறு பாய்வதால் விவசாயம் அப்பகுதியில் தலை தோங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த தேக்கடி சுற்றுலா தலத்தில் மூங்கில் மிதவை தெப்ப சவாரி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பேரன்பு மிக்க நண்பர்களே, தேக்கடி சுற்றுலா தலத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து சுற்றுலா தலங்களையும் வாய்மொழியாக பார்த்தோம். அந்த அனைத்து சுற்றுலா தலங்களையும் அடுத்தடுத்த பதிவுகளில் விரிவாக கண்டிப்பாக காண்போம் நண்பர்களே. அதுவரை மட்டுமல்லாமல் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் நேச்சர் 360 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வினோதமான தகவல்கள் மட்டும் இல்லாமல் சுவாரஸ்யமான தகவல்கள், பசுமையான இடங்கள், அதை பற்றிய பதிவுகள், அழகான ரிசார்ட்ஸ், பூங்காக்கள், அருவிகள், அணைக்கட்டுகள், அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் நேச்சர் 360 இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது போன்ற தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெறுவதற்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம தட்டிடுங்க. இந்த தகவல்கள் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச இந்த தகவல்களை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க. என்றும் அன்புடன் தமிழ் நேச்சர் 360.